Hello, my dear students of grade 6. Welcome to Kavin English Learning Channel. தரம் 6 மாணவர்களை கவின் இங்கிலீஷ் லேர்னிங் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைக்கும் நாங்க பார்க்க போறது எங்கட கிரேட் 6 நியூ சிலபஸ் மாடியூல் சிஸ்டத்தின் மாடியூல் 2 லெசன் 2, that is reading for life. So far already we have learned lesson 1 successfully, and today we are going to learn lesson 2, reading and viewing literature for enjoyment. Come, let's see what are the activities we are going to learn today in lesson 2. Lesson 2, it is about getting information. Getting information and என்ன பிள்ளைகள் தகவல்களை பெற்றுக்கொள்றது. At the end of this lesson, you will be able to read and find the keywords in a notice. Notice என்றா உங்களுக்கு தெரியும், துண்டு பிரசுரம். அப்ப இந்த லெசனை படிச்சு முடியும் போது நீங்கள் ஒரு துண்டு பிரசுரம், அதாவது ஒரு நோட்டீஸை வாசிச்சு அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது முக்கியமான வேர்ட்ஸ்களை நீங்க அறிஞ்சு கொள்ளுவீங்க. Infer the meaning of new words in a notice. புது வேர்ட்ஸ்களை நீங்க கண்டுபிடிப்பீங்க நோட்டீஸ்ல. Identify prepositions in a notice. ஒரு prepositions நோட்டீஸ்ல இருக்கிற prepositions நீங்க கண்டுபிடிப்பீங்க. Identify the purpose of a notice. இந்த நோட்டீஸ் எழுதுறதுக்குரிய நோக்கம் என்ன, அதுக்குரிய பர்பஸ் என்னன்றத கண்டுபிடிப்பீங்க. Extract necessary information from a notice. ஒரு நோட்டீஸ்ல இருந்து தேவையான தகவல்களை திரட்டி எடுக்கக்கூடிய ஒரு ஆற்றலையும் நீங்க பெறுவீங்க என்று சொல்லப்படுது. Hi Meena, good morning. Hi Ben, good morning. Did you see the notice on the main notice board? No, what is about? Let's find out. Here's the notice on Ben's school notice board. Right, இங்க மீனாவும் பென்னும் கழிச்சு கொள்றாங்க. பென் கேக்குற நோட்டீஸ் போர்ட்ல போட்டிருந்த நோட்டீஸை நீ பாத்தீங்களான்னு கேட்க மீனா சொல்றா no, I didn't see. தான் பாக்கல, என்னதை பற்றின்னு சொல்லி சொன்னா வாங்க வாசிச்சு பாப்போம் என்ற மாதிரி பென் சொல்ற. Here is the notice on Ben's school notice board. பென்னோட ஸ்கூல் நோட்டீஸ் போர்டு இருக்கிற நோட்டீஸ் தான் நாங்க இப்ப வாசிக்க போறோம். Task 2.1, read and find. இது self activity. Do it by yourself. So read and find. நோட்டீஸ் என்ன நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஒரு துண்டு பிரசுரம். உங்களோட ஸ்கூல் நோட்டீஸ் போர்ட்ல போடுவாங்க, அதே மாதிரி கவர்மெண்ட் ஆபீஸ் வழிய காமன் நோட்டீஸாவும் போடுவாங்க. அப்படி நிறைய பப்ளிக் பிளேஸ்ல வந்து நாங்க நோட்டீசஸ் நிறைய பார்த்திருப்போம். So let's read the notice now. A reading week. வாசிப்பு வாரம் சம்பந்தமான ஒரு நோட்டீஸ் தான் நீங்க தந்திருக்கிறாங்க. Reading week for grade 6 students of our school from 10th July 2025 to 14th July 2025. Time from 8:30 a.m. to 10 a.m. Venue anda நடக்கிற இடம். Venue school main hall. Join the Readers Club and take part in the event. Organizing Committee, Readers Club, 5th of July 2026. என்று சொல்லி, this is the notice format. ஒரு துண்டு பிரசுரத்துல வந்து என்ன விஷயம், எப்ப நடக்க போகுது, டேட் என்ன, டைம் என்ன, எங்க நடக்க போறது என்று சொல்லி ஷோர்ட்டா போட்டிருப்பாங்க. கீழே வந்து யார் அந்த நோட்டீஸை வெளியிடுறாங்க என்று சொல்லியும் கட்டாயம் போட வேணும். This is the notice pattern. Read the notice and underline the date and time of the event. இப்ப நீங்க டேட்டையும் டைமையும் அண்டர்லைன் பண்ண போறீங்க. Circle the name of the event. அந்த இவெண்டுடைய நேமை வந்து வட்டம் போடுங்க. Cross out the place. பிளேஸை வந்து cross out பண்ணிடாமன்னு சொல்லி ஒரு ஆக்டிவிட்டி தந்திருக்காங்க. Do it by yourself. And read and complete 2.2. It's a pair work. The note is about a reading week. Obviously, we know the heading, reading week. Read the notice and find details to complete the table. Event, அது நிகழ்வு என்ன, reading week. Dates, 10th of July 2025 to 14th of July 2025. Time, 8 a.m. to 10 a.m. Venue, school main hall. Organizer, Readers Club. Guess and try. Check your answer with a friend. நீங்களாகவே இதை எழுதி போட்டு உங்களோட ஃப்ரெண்டோட நீங்க எழுதினதும் அவர் எழுதினதும் சரியான்னு சொல்லி செக் பண்ணுங்க.
Here another word for venue is venue ன்னா நான் சொல்லியிருக்கிறேன் நடக்கிற இடம். So meeting place event so it's about a place. Word bank event venue organizer என்ற மூன்றையும் அர்த்தம் உங்களுக்கு இப்ப தெரியும். Task 2.3 read and find is a whole class activity. Read the notice given below. Right. இன்னொரு notice ஒன்று தந்திருக்கிறாங்க அதை வாசிங்க. The English club of our school has organized an English camp on Friday 11th July 2025 at 2 p.m. in the school main hall. All grade 6 students are invited to join the camp. 10th of July 2026 organizing committee English club. Right. இப்போ வந்து இது வந்து ஒரு இங்கிலீஷ் கிளப் கேம்ப் சம்பந்தமான ஒரு நோட்டீஸ் தான். இங்கிலீஷ் கிளப்பால வெளியிடப்பட்டிருக்க நோட்டீஸ் அதே சேம் பேட்டர்னுக்கு இருக்குது. Look at the words in the bold letters. What kind of words are they? Discuss with your teacher. அதாவது போல்ட் லெட்டர்ஸ்ல போட்டிருக்கு. அதே மாதிரி ரெட்ல வந்து உங்களுக்கு on, at, in என்றது தந்திருக்கிறாங்க. So guess what is it? It is a preposition. On, at, in என்றது வந்து preposition. On we use on before a date. டேட்டுக்கு முன்னால நாங்க எப்பயுமே on பாவிப்போம். டைமுக்கு முன்னால நாங்க எப்பயும் at பாவிப்போம். பிளேஸுக்கு முன்னால in பாவிப்போம் என்று சொல்லி உங்களுக்கு தந்திருக்குது. சோ இதை வச்சுக்கொண்டுதான் நீங்க நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி the whole class activity செய்ய போறீங்க. So task 2.4 fun with prepositions. Yeah. Fun with prepositions, the whole class activity. Follow your teacher's instruction, run and touch the correct preposition. இப்போ உங்களோட கிளாஸ்ல in, on, at ன்னு சொல்லி 3 bristle boardலயோ அல்லது பெரிய A4 ஷீட்லயோ எழுதி போட்டு பேஸ்ட் பண்ணி விட்டுருவா டீச்சர். ஒரு இடத்துல ஒரு கார்னர்லயோ அல்லது ஒரு இடத்துல வந்து ஒரு சேர்லயோ ஒட்டி விட்டுருப்பா டீச்சர். இப்ப டீச்சர் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு வேர்டா சொல்லும் போது அது இன் வருமா ஒன் வருமா அட் வருமானு நீங்க ஓடி போய் அந்த இடத்துல நிப்பீங்க. So 15th February playground, 31st of March school library, the community hall, 10 a.m. 6 p.m. 7th March and டீச்சர் ஓனர் சொல்ல நீங்க எந்த இடத்துக்குள்ள போய் நிக்கணும். இன்ல நிக்க போறீங்களா, ஒன்ல நிக்க போறீங்களா, அட்ல நிக்க போறீங்களான்ற ஒரு ஃபன் ஆக்டிவிட்டி வித் ப்ரெபசிஷன் தான் உங்களுக்கு இந்த 2.4 டாஸ்கா அமைய போகுது. Okay, it's time for the progress check. Right. Read and tick the matching box. If necessary, ask your teacher for help. As usual, we are going to self-mark our progress. So I can do it myself. I can manage with support. ஆன்றதை நீங்க டிசைட் பண்ணுங்க. Read and find the keywords in a notice. Infer the meaning of new words in a notice. Identify prepositions in notices. Identify the purpose of a notice. Extract necessary information from a notice. And also color the batch according to the number of ticks you got for the green smiley face. 4 to 5 ticks green, 2 to 3 ticks yellow and 1 tick blue. So do it by yourself. This is a self-progress check. Take home activity. உங்களோட homework என்னன்னு சொல்லி சொன்னா activity 1. Enter the new words you learned in your vocabulary journal. உங்களோட vocabulary journalல வந்து நீங்க இன்றைக்கு என்ன நியூ வேர்ட்ஸ் படிச்சிருக்கிறீங்களோ அதை நீங்க அந்த ஜேர்னல்ல ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி ஒரு படத்தோட ஃபர்ஸ்ட் லெட்டரை போடுவீங்க, வேர்ட் எழுதுவீங்க அண்ட் டெஃபினிஷனை போட்டுட்டு ஒரு குட்டி படம் ஒன்று போட்டு உங்களோட நியூ வேர்ட்ஸ் அது வென்யூவா இருக்கலாம், ஈவெண்டா இருக்கலாம், ஆர்கனைசரா இருக்கலாம். So you have learned so many new words in this session. So enter the new words you learned in your vocabulary journal. This is a homework. Activity 2, write a notice to be put up on the school notice board. நீங்க வந்து ஒரு நோட்டீஸ் ஒன்று எழுத போறீங்க. Think of an event. ஒரு ஈவெண்ட்டை யோசிங்க. ஆர்ட் எக்ஸிபிஷனா, ஆக்டிவிட்டி டேயா, இங்கிலீஷ் டே காம்படிஷனா அல்லது இங்கிலீஷ் டே ஒரு செலிப்ரேஷனா இருக்கலாம் அல்லது தமிழ் டேயா இருக்கலாம். whatever the
ஈவெண்ட் அல்லது ஒரு ட்ரிப் போறதை பற்றியா இருக்கலாம், ஒரு மீட்டிங்கா இருக்கலாம், டீச்சர்ஸ் மீட்டிங்கா இருக்கலாம், ஸ்டாஃப் மீட்டிங்கா இருக்கலாம். ஸோ இன்க்ளூட் த ஃபாலோயிங்: டேட் இருக்கணும், டைம் இருக்கணும், வென்யூ, பார்ட்டிசிபென்ட்ஸ் அண்ட் ஆர்கனைசர். இவ்வளவுதான் ஒரு நோட்டீஸுக்குரிய பேசிக். ஸோ இந்த லெசன்ல நீங்க படிச்சிருக்கிறது என்னன்னு உங்களுக்கு நல்லா கிளியரா விளங்கி இருக்கும். ஹவு டு ரீட் a நோட்டீஸ், அந்த நோட்டீஸை நீங்க வாட்சப்படுறது, அந்த நோட்டீஸ்ல இருந்து தகவல்களை எப்படி பிரிச்செடுத்து கொள்றீங்க, அதை எப்படி ஒரு ஃபார்மட்ல கொண்டு வரது, நோட்டீஸ்ல என்னென்னலாம் இருக்கும்ன்றது எல்லாமே இந்த மெடியூல் 2ல இருக்கிற லெசன் 2 வந்து உங்களுக்கு கிளியரா விளங்கப்படுத்தி இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். Okay, my dear students, hope you all enjoyed and understood today's module 2 lesson 2 activities very well. So keep reading and keep studying hard. I will meet you soon with an interesting topic later. Bye bye.